அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து கட்சி தோழமை கட்சியுடைய நண்பர்கள், தலைவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து அது திரும்ப பெற வேண்டும், அது வாபஸ் பெற வேண்டும், அது நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்தியாவிலேயே முதலாக என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு அரணாக குரல் கொடுக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு ஏக மனதாக என பாரதிய ஜனதா வெளியேற்றிவிட்டது. ஏக மனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்கு என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. அதை ஆயாரை பிரதிவிட்டாலே போதும், எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது இன்றைக்கு பல்வேறு தீர்ப்புகள் மூலமாக அதை போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 141 படி அது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். எனவே வான்மொழியிலேயே ஒரு சொத்தை சொல்லலாம். அது கால வரைமுறை எதுவுமே அதற்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு எதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சட்ட திருத்தம் என்பது அந்த சட்டத்திற்கு மீண்டும் பலன் கொடுக்கக்கூடிய, இன்னும் அந்த சட்டத்தை சக்தி வாய்ந்த சட்டமாக ஆக்குவதற்காக கொண்டு வரப்பட வேண்டும். அல்லது அந்த சட்டத்தில் சரியான சட்டங்கள் இல்லை என்று சொல்லித்தால் அதை நீக்குதல் செய்வதற்கு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். இது இரண்டையும் செய்யாமல் 1995 ஆண்டிலேயும் அதை போல 2013 ஆண்டிலேயும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, அதை போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற UPA ஆகியவற்றின் மூலம் அன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அன்றைக்கு வாக்குச்சட்டத்திலே பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் அவற்றையெல்லாம் நலிந்து போக செய்கின்ற வண்ணம், ஸ்கெலிட்டனாக ஒரு எலும்புக்கூடை போல ஆக்குகின்ற வண்ணம் இன்றைக்கு ஒரு புதிய சட்ட திருத்தம் மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மக்களை பாதிக்கின்ற சட்டம் என்பதாலே தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். இந்தியாவிலே பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை வந்த போது பல இஸ்லாமிய சகோதரர்கள், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுடைய 10,000 கோடி சொத்துக்களை இன்றைக்கு மதிப்புள்ள அந்த சொத்துக்களை விட்டு சென்று விட்டார்கள். அந்த சொத்துக்கள் என்றைக்கு இருந்தாலும் அது வக்ஃப் சொத்துக்கள் தான், அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். அதுக்கு காலவரை என்பது கிடையாது, அதுதான் வக்ஃப் சட்டம். ஆனால் இன்றைக்கு அதுக்கு ஒரு காலவரையை கொண்டு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு 30 ஆண்டுகள் இருந்தால் அந்த இதுக்கப்புறம் நம்ம அனுபவித்தா நம்ம சொத்து இல்லை என்று சொன்னால் அதை யாரும் கிளைம் பண்ணுதுன்னா அது அரசாங்கத்துக்கு என்று சொல்றதற்கு அளவுக்கு லிமிடேஷன் ஆக்ட் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பொருளாதார நெருக்கடியையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வாக்குத்த மசோதா சட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்தாக வேண்டும். எனவேதான் இந்த ஆபத்துகளை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டி, இது சிறுபான்மையின மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு சட்டம், அது குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களை வஞ்சிக்கின்ற சட்டம். எனவே இந்த மசோதா நிறைவேற்றப்படக்கூடாது. எங்களுக்கு அங்கே எதையுமே அந்த கமிட்டியிலே, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியிலே அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு, எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு எதையுமே இந்த தலைமையில என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டி இன்றைக்கு அந்த சட்டம் நாங்கள் இங்கே தமிழகத்தில் இருந்து அந்த மசோதா பிரிவு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பின்னாலே இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் நடந்தது எடுத்துக்காட்டு என்பதை நேரத்திலே ரமலான் திருநாள் நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதே. நன்றி, வணக்கம்.